ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் லைஃப் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஃப் எல்ஸ் அப்புறமா இஃப் எல்ஸ் லேடர் நெஸ்டட் இஃப் எல்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த டாபிக் எடுக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இஃப் அதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா, இஃப் சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் எழுதணும். இதுதான் ஒரு இஃப்கான சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நார்மல் இஃப் மட்டும் பார்க்கலாம். இன்ட்டு I = 10 சொல்லிட்டு வேல்யூ தரேன். ஓகேங்களா? இஃப் I less than 5 சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே இது மாதிரி கர்லி பிரேசஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே கண்டிஷன் எழுதணும். printf hi சொல்லி எழுதிட்டு இந்த கர்லி பிரேசஸ்க்கு வெளியே printf ஹலோ சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா? இங்கே என்ன இப்போ கண்டிஷன் பாருங்கள். I = 10 less than 5 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் ஃபால்ஸ். அப்படின்னா என்ன? இந்த இஃப் printf ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே நுழையாது. ஓகேங்களா? அப்படின்னா ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதுக்கான அவுட்புட். ஹலோன்னு மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா? இப்போது இந்த கண்டிஷனை ட்ரூ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகணும்னா இங்கே லெஸ் தென் இருக்கிறத கிரேட்டர் தானே மாற்றணும். இப்போ கண்டிஷன் பாருங்கள். ஐயோட வேல்யூ என்ன? 10 greater than 5ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தானே. ஸோ அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ்க்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லோ அதெல்லாம் ரீட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அதெல்லாம் ரீட் பண்ணாமல் அப்படியே கம்பைலர் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால இதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை ரீட் பண்ணும். இப்போது இங்கே பாருங்கள், நான் பில்ட் மட்டும் தரேன். பில்டுங்கிறது கம்பைல் டைம். ஸோ கம்பைலர் ஃபஸ்ட்டு எந்த எரரும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுது. நெக்ஸ்ட்டு ரன் சொல்லிட்டு தரும்பொழுது அதுக்கான அவுட்புட் காட்டும். என்ன வரும்? ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ அதே போல் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிருக்கு. போன ப்ரோக்ராமில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்தாலும் அது பிரிண்ட் ஆகலை. ஓகே, இப்போது இதுக்குள்ளேயே printf ஹாய் கைஸ். ஓகேங்களா? ஹாய் கைஸ் சொல்லிட்டு எழுதிட்டு போய் அதே சேம் கண்டிஷன் தரேன். இதுக்கான அவுட்புட் என்ன வரும்? சிம்பிள் தான். பில்டு கொடுத்துட்டு 0 errors 0 warning. இப்போ ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்த கன்ஃபியூஸும் இல்லைல்ல. இஃபை இப்படி மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, வேறு மாதிரி யூஸ் பண்ணலாமா சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கர்லி பிரேசஸ் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்பொழுது என்ன நீங்கள் மெயினாக கவனிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இது பில்டு பண்ணுறேன். எந்த எரரும் இல்லை, அதனால தான் இங்கே எந்த எரர்ஸும் காட்டல. பட் இது நான் ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் நினைக்கிறேன்? ஒரு கெஸ் பண்ணுங்கள். அவுட்புட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹாய் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு, காய்ஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஹலோ சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இதுவே I லெஸ் தென் 5 சொல்லி கொடுக்குறேன். இது மாதிரி கொடுத்தா அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறேன்? பில்டு தரேன். ஸோ 0 warning தான் காட்டுது. அப்புறமா ரன் தரேன். அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறேன்? ஒரு கெஸ் பண்ணுங்கள். அவுட்புட் பார்த்தீங்கன்னா காய்ஸ் ஹலோ மட்டும்தான் வருது. எதனால் இந்த ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகலை? ஏன்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்த மாதிரி கர்லி பிரேசஸ், இதை தான் கர்லி பிரேசஸ் சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணிட்டு தந்தீங்கன்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே முடியுதோ அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் மொத்தமும் ரீட் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் இது யூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைன்லேயே இதை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணலன்னா இந்த இஃப் எது வரைக்கும் எக்ஸிக்யூஷன் நடக்கணும், அதுக்கான எக்ஸிக்யூஷன் எது வரைக்கும் இருக்குன்னா நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கான நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குது? ஹாய் சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த லைனை மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணாது. ஏன்னா இஃப்க்கு நெக்ஸ்ட் தான் இதுதானே இருக்குது. ஸோ இஃப்க்கு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அந்த கண்டிஷனை பொறுத்து அதை எக்ஸிக்யூஷன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கம்பைலர் டிசைட் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த நேரத்தில் கம்பைலர் இதை எக்ஸிக்யூஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் என்ன பண்ணியிருக்கு? பட் இங்கே காய்ஸ்ங்கிறது இதுக்கு செகண்ட் லைனில் இருக்குது. இந்த இஃப் கேஸ்க்கு நெக்ஸ்ட் லைனில் இருக்குது. அதை மட்டும் தான் செக் பண்ணும். அதுக்கு அடுத்த இருக்க லைன் எல்லாம் செக் பண்ணாது. நல்லா கவனிக்கணும். இதுதான் இன்டர்வியூவில் இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இது ஃபால்ஸ் ஆகிறதுனால காய்ஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும். பட் அவங்க இன்டர்வியூவில் கேட்குறவங்க
கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேரந்தசிஸ் யூஸ் பண்ணியிருந்தா இங்கே பேரந்தசிஸ் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முடிச்சிருச்சு. ஸோ ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இங்கே வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த கண்டிஷனை பொறுத்து அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறத மட்டும்தான் வந்து ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூஷன் நடக்கும், ஃபால்ஸாக இருந்தால் அந்த லைனே வந்து எதுவாக இருந்தாலும் செக் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் வந்து எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இது மாதிரி செமிகோலன் வச்சிடறேன். செமிகோலன் வச்சுட்டு இந்த அவுட்புட்டை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பில்டு தரேன். பில்டு கொடுத்தா 0 பண்ணிங்கன்னா எந்த எரரும் இல்லை. இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பில்ட் அண்ட் ரன்னை மட்டும் தரேன், ஏன்னா பில்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், எந்த எரரும் காட்டல. இப்போ ரன் கொடுத்துனா அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. எதனால் வந்து இந்த ஹாய்ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, பட் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தானே. 10 less than 5ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஏன்னா 5ங்கிறது 10ஐ விட சின்ன வேல்யூ தான், பட் இங்கே பெருசாக இருக்க மாதிரி கண்டிஷன் கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ் தான். பட் எப்படி இந்த ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு? ஏன்னா இந்த கேஸ் முடியும் பொழுது நான் வந்து செமிகோலன் சொல்லிட்டு ஒரு டம்மி ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் தரும்பொழுது அது என்னவா ட்ரீட் ஆகும்னா, நீங்கள் இந்த செமிகோலன் தரலனா அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் வந்து அதோட எக்ஸிக்யூஷன் நடக்கும். பட் இங்கே நீங்கள் செமிகோலன் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த லைன்லேயே அதோட எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஃப்ரென்ஸு. இங்கே நீங்கள் இந்த செமிகோலன் தராமல் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து இதோட எக்ஸிக்யூஷன் இந்த லைன் வரைக்கும் இருக்குது, ஏன்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண இது வரைக்கும் இருக்கும். பட் நான் இங்கே செமிகோலன் கொடுத்துருக்கறதுனால இதோட எக்ஸிக்யூஷன் இதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஏதாவது இருந்துட்டு போனால் வந்து அந்த வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கம்பைலர் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு எங்கள் அவுட்புட் வந்து ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே நீங்கள் செமிகோலன் சொல்லிட்டு நீங்கள் இங்கே வச்சிட்டிங்கன்னா அது ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் அது வந்து நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து மைண்ட் பண்ணாது. எதுவாக இருந்தாலும் அது பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இஃப்ல இருக்க 3 ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போது இஃப்னா எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்களே. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இஃப் எல்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இஃப்க்கு அடுத்ததே வந்து நான் இங்கே எல்ஸ் சொல்லிட்டு கொடுக்குறேன். எல்ஸ் கொடுத்துட்டு இங்கே printf ஹாய் இருங்க, அப்படி இதை எடுத்து காப்பி பண்ணிடுறேன். இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுக்காக இங்கே வந்து ஹாய் _1 ஹாய் கைஸ் -2 சொல்லிட்டு கொடுக்குறேன். சாரி கைஸ் -1 சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது எதுக்காகனா வந்து இஃப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் ஹாய் கைஸ் சொல்லிட்டு நார்மலாக இருக்குது, இதில் எக்ஸ்ட்ராவாக -1 சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்காக. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தா 10ஐ விட 5ங்கிறது சின்ன வேல்யூ தான். ஸோ கண்டிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? இஃப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நடக்கும், எல்ஸில் இருக்கிறது நடக்காது. ஸோ அது மாதிரி தான் கண்டிஷன். ஸோ எல்ஸில் இருக்க நடக்காதனால வந்து ஹாய் கைஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு லாஸ்ட்டில் வந்து எல்ஸ்க்கு வெளியே வந்து ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பில்டு தரேன் 0 வந்துச்சு. இப்போ ரன் சொல்லி தரும் பொழுது ஹாய் கைஸ் ஹலோன்னு மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது கேஸ் வந்து லெஸ் தென் 5 சொல்லி தந்தோம்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா. ஸோ இது வந்து எதனோட எக்ஸிக்யூஷன்? இந்த கேஸ் ஃபால்ஸாக இருந்தாலே வந்து இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டே வந்து எதுவாக இருந்தாலும் நடக்காதுன்னு சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு கண்ணை மூடிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்கோ அது நடந்துடும். அதுக்காக தான் எல்ஸ். இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் நடக்கணும்னு சொல்கிறோம். இல்லைனா வந்து எல்ஸ் கேஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். ஸோ ஹாய் 1 கைஸ் 1 ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஹாய் 1 கைஸ் 1 ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இஃப் எல்ஸ் சொல்லி பார்த்துட்டோம். இந்த இஃப் எல்ஸ்லையும் வந்து நான் இந்த கர்லி பிரேசஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை பில்டு தரேன். பில்டு தரதுக்கு முன்னாடி அவுட்புட் என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பில்டு தந்தால் எரர் சொல்லிட்டு வருது. எரர் சொல்லிட்டு எதனால் வருது? எல்ஸ் வித்தவுட் எ ப்ரீவியஸ் இஃப், அதாவது எல்ஸு இல்லைனா எல்ஸ் இஃப் அது வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப்பாக இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஃப்க்கு அடுத்தது நம்ம கர்லி பிரேசஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோமா, அப்படின்னா இது வந்து எந்த லைன் வரைக்கும் இதோட இஃபோட பவர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தான் இருக்கும். பட் அதுக்கு அடுத்தது வந்து printf சொல்லிட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு லைன் வந்து இருக்குது. ஸோ எல்ஸ்க்கு முன்னாடி இஃப் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். எல்ஸ்க்கு முன்னாடி இஃப்ங்கிறது இல்லை, ஏன்னா அந்த இடத்துல வந்து printf சொல்லிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு?
இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஸ்க்கு முன்னாடிங்கிறது இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கனால எல்ஸ்க்கு முன்னாடியே இஃப்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்காதீங்க சரிங்களா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஸ்க்கு முன்னாடிங்கிறது பிரிண்ட் எஃப் காய்ஸ் சொல்லிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த இஃபோட பவர் வந்து இந்த லைனோட முடிஞ்சிருது. ஸோ எல்ஸ்க்கு முன்னாடி இஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து அது கண்டிஷன் வைஸ் வந்து ப்ரோக்ராம் வைஸ் வந்து கரெக்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஃப் காய்ஸ் சொல்லிட்டு இருக்கிறதுனால இது எரர் சொல்லிட்டு காட்டுது. இந்த எரர் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒருவேளை இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இஃப்கான பவர் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எல்ஸ்க்கு முன்னாடி வந்து இஃப் இருக்க மாதிரி தான் இப்போ வந்து ப்ரோக்ராம் வைஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதை பில்டு பண்ணுறேன். பில்டு பண்ணும்போது 0 வார்னிங் சொல்லிட்டு வந்திருக்கு. நான் இதை வந்து அவுட்புட் பார்த்தா என்ன வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க? 10 விட 5ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ் வரும். ஸோ ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக ஹாய் 1 கைஸ் 1 ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு சேர்த்து பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இது மாதிரி யூஸ் பண்ணால் கூட இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஏன்னா எல்ஸ்க்கு முன்னாடி லைனே வந்து இஃப்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் வந்து இது மாதிரி எழுதினாலும் வந்து கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகும். 0 வார்னிங் தான் வந்திருக்கு. அவுட்புட் சேம் செக் பண்ணிங்கன்னா கூட ஹாய் 1 கைஸ் 1 ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த கேஸை வந்து கிரேட்டர் தென் 5 சொல்லிட்டு தந்தனா பில்டு தரேன் 0 வார்னிங்னா அவுட்புட் என்னென்னு வரும், இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹாய் கைஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இந்த கைஸ் 1ங்கிறது பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, பில் பண்ணியே காட்டுறேன். பில் பண்ணால் ஹாய் கைஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கண்டிஷனில் இது ட்ரூ தான், இந்த கேஸ் வந்து ட்ரூ தான். ஸோ ஹாய் கைஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. எல்ஸ் வந்து பார்க்கும்பொழுது எல்ஸோட வந்து பவர் வந்து எப்படி வந்து இஃப்கான பவர் வந்து நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கோ எல்ஸ்கான பவர் நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த எல்ஸோட பவர் இதோட முடிஞ்சிச்சா, முடிஞ்சதுனால காய்ஸுங்கிறது இந்த எல்ஸ்க்கு வந்து டச்சப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் காய்ஸ் 1ங்கிறதும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த காய்ஸ் 1ங்கிறது பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் நீங்கள் ஆரம்பித்து இப்படி முடிக்கணும். இது மாதிரி முடிச்சுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு ஹலோன்னு மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இஃப்எல்ஸ்லேயே வந்து இவ்வளோ லாஜிக்லாம் இருக்குது. ஸோ கிளியராக புரிஞ்சிக்கிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது கூட இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளியராக நான் தரேன். ஓகே, இது வரைக்கும் வந்து இஃப் எல்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் எல்ஸ் லேடர் பார்க்கலாமா? இஃப் எல்ஸ் லேடருங்கிறது ஒன்றும் இல்லை. இஃப்க்கு அடுத்தது வெறும் எல்ஸ் மட்டும் இல்லாமல் எல்சிஃப் சொல்லிட்டு 4-5 ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே எல்சிஃப்ங்கிற கண்டிஷன் சேர்க்குறது தான் இஃப் எல்ஸ் லேடர் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இஃப் I greater than 5 சொல்லி கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இதை வந்து வெறும் 2 ஐஃபன் கொடுக்குறேன், இங்கேயும் 2 ஐஃபன் கொடுக்குறேன். ஓகேங்களா, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் இதை வந்து பில்ட் அண்ட் ரன் முதல்ல வந்து பில்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து 0 வார்னிங் தான் வருது. இப்போது ரன் சொல்லி கொடுத்தேன்னா அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவா, ஸோ ஹாய் கைஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹலோன்னு வரும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, உங்களோட கன்ஃபியூஷன் போகிறதுக்காக ரன்னே பண்ணிடுறேன். என்ன வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஹாய் கைஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. மறுபடியும் ஹாய் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இது எதனால் வந்து இந்த கண்டிஷன் வந்து இது மாதிரி வந்திருக்கு, அவுட்புட் வந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? ஏன்னா நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வெறும் இஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கும் வெறும் இஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அதுக்கப்புறம் எல்ஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் பார்க்கும்போது இந்த கண்டிஷனே வந்து ட்ரூவாக இருக்குது. ட்ரூவாக இருக்கும்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வெறும் இஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கனால மறுபடியும் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். சரிங்களா. இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இஃப்க்கு அடுத்தது எல்ஸ் சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ எல்ஸுங்கிறது வந்து இஃப் முன்னாடி இருக்குது. எல்ஸுங்கிறது இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து நடக்காது. ஸோ எல்ஸ்க்கான மட்டும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நடந்துச்சுன்னா இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது முன்னாடி இருக்கிறது நடந்துச்சு அப்படின்னா இந்த இதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நடக்காது. ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து ஹாய் கைஸ் ஹாய் டபுள் ஐஃபன் சொல்லிட்டு கைஸ் டபுள் ஐஃபன் சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்காமல் ஹலோ சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வரும்பொழுது எனக்கு ஒரு தடவை மட்டும் செக் பண்ணால் போதும். இது மாதிரி 2-3 தடவை ஒரே கேஸாக இருக்குது செக் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து
எல்ஸ் இஃப் சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை, எல்ஸ் இஃப் சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிஷன் தந்துட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு நான் தரேன். இப்போது தரும்போது 0 வார்னிங் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அவுட்புட் பாருங்கள், ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், ஹாய் கைஸ் சொல்லிட்டு இருக்கு. மற்ற கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் இந்த கண்டிஷனை செக் பண்ணு, அது மாதிரி தான் நம்ம இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இந்த கண்டிஷன் வந்து இங்கே ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ மற்ற எந்த கண்டிஷனும் நீ வந்து நீ செக்கே பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நம்ம வந்து கம்பைலருக்கு சொல்கிறோம், ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் நடந்துட்டு மற்ற கண்டிஷன்லாம் செக் பண்ணாதீங்க, அது மாதிரி கம்பைலருக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து கண்டிஷன் ட்ரூ தான். பட் இங்கே நம்ம எல்ஸ் இஃப் சொல்லிட்டு எழுதிருக்கிறதுனால இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அது வந்து செக் பண்ணாது. ஓகேவா, இதுதான் வந்து வெறும் இஃப்க்கும் எல்ஸ் இஃப்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இதுவே நான் வந்து 2-3 எல்ஸ் இஃப் சொல்லிட்டு எழுதுனா வந்து இதையும் வந்து லேடர் இஃப் எல்ஸ் தான் சொல்லுவாங்க. இதே போல் எல்ஸ் இஃப் சொல்லிட்டு இன்னும் இது கீழே வந்து 2-3 கண்டிஷன் இருந்தாலும் அது வந்து எல்ஸ் இஃப் லேடர் தான் சொல்லுவாங்க. ஸோ இதே போல் இதுவும் வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுத்தனா நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து அந்த எரர் பார்த்தோம். எல்ஸுக்கு முன்னாடியே வந்து இப்போது எல்ஸ் இஃப் i greater than 5 சொல்லி கொடுத்தோன்னா இதோட பவர் வந்து நெக்ஸ்ட் லைன் இது வரைக்கும் தான் இருக்கும். பட் இதுக்கு எல்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, காய் சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதே எரர் தான் எல்ஸ் வித்தவுட் எ ப்ரீவியஸ் இஃப் சொல்லிட்டு வருது. ஸோ இந்த எரர் போகணும்னா நீங்கள் இது மாதிரி தரணும். சரி, உங்களுக்கு டவுட் வரலாம், இது மாதிரி தான் தரணுமா, நம்ம வந்து இஃப் தந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எல்ஸ் இஃப் சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதையும் பாருங்கள், இதுவும் எரர் தான் காட்டும். ஏன்னா எல்ஸுங்கிறது ஃபைனலாக வந்து இஃப்க்கு முன்னாடி வரணும். ஓகேங்களா, இது வந்து இஃப் எல்ஸ்க்கு முன்னாடி வந்து இஃப் இல்லைனா எல்ஸ் இஃப்ங்கிற கண்டிஷன் இருக்கணும். பட் இங்கே வெறும் எல்ஸ் இருந்தாலும் அந்த நேரத்துலையும் அந்த எரர் தான் காட்டும். ஓகே, இப்போது ஒரு வேளை கண்டிஷன் வந்து ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. சரி இருங்களா, i greater than 5 i less than 5 இந்த கண்டிஷன் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? பில்டு கொடுக்குறேன். பில்டு தரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து i less than 5ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ எல்ஸ் இஃப் பார்க்கும்போது i greater than 5ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுனால மற்ற கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இந்த கேஸே வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா மற்ற எல்ஸ் இஃப் போட்டிருக்கிறதுனால எல்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்கிறதுனால மற்ற கண்டிஷனையும் வந்து செக் பண்ணாது. பட் இங்கே வந்து இஃப் ஃபால்ஸ் ஆகிறதுனால எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். ஸோ இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஹாய் கைஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு ஃபைனலாக எல்ஸ் இஃப்க்கு ஸ்டேட்மெண்ட்க்கு வெளியே என்ன இருக்குது, ஹலோ சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஹலோங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்த்துலாமா? 0 வார்னிங் தான். 0 வார்னிங் தான் வந்திருக்கு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ் ஹலோ சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா, இப்போது 2 கேஸுமே ஃபால்ஸ் ஆகிருக்கு. i = 5 இது மாதிரி செக் பண்ணிங்கன்னா இந்த கேஸும் ஃபால்ஸ் ஆகிடும், இந்த கேஸும் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இஃப் கேஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணும், இது ஃபால்ஸாக இருக்கிறதுனால எல்ஸ் இஃப்ஐயும் செக் பண்ணும், இதுவும் ஃபால்ஸாக இருக்கிறதுனால கடைசியில் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் இதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஹாய் கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகி இருக்கும். ஏன்னா ஹலோங்கிறது இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு வெளியே இருக்குது. ஸோ அது கண்டிஷன் செக் ஆனாலும் ஆகனாலும் அது எல்லா டைம்லேயும் வந்து அது யூனிக்காக வந்து பிரிண்ட் ஆகிடும். கைஸ் ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வரைக்கும் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது நெஸ்டட் இஃப் எல்ஸ்னா என்னன்னா, இந்த இஃப்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸையும் எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸையும் யூஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் சொல்லுவாங்க. நான் இப்போ இது வரைக்கும் நடத்தின கான்செப்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த இஃப்குள்ளேயே வந்து இன்னொரு இஃப் எல்ஸை யூஸ் பண்ணிட்டு கண்டிஷன் ஆகும், எல்ஸ்குள்ளேயே இன்னொரு இஃப் எல்ஸை யூஸ் பண்ணி கண்டிஷன் ஆகும் நீங்கள் செக் பண்ணுறது தான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் சொல்கிறாங்க. அது தனியாக உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதி காட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து லிங்க் தரேன். மொத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நடத்துறேன்னு சொல்கிறேன்ல, ஸோ அதை பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் எல்ஸ் இஃப்குள்ளேயும் வந்து இஃப் எல்ஸுங்கிற கண்டிஷன் எழுதக்கூடாதுன்னு தாராளமாக எழுதலாம். நார்மலாக வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸுங்கிறது ஒரு இஃப்குள்ளேயும் எல்ஸ்குள்ளேயும் இன்னொரு இஃப் எல்ஸுங்கிற கான்செப்ட் எழுதியிருக்கிறது தான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து இஃப் எல்ஸில் வந்து இப்போ எது மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டாலும் வந்து உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்வியூவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கேட்பாங்க, இந்த பெராந்தசிஸ்லாம் தராமல் கர்லி பிரேசஸ்லாம் தராமல். ஸோ இந்த இடத்துல செமிகாலன் சொல்லி வச்சுட்டு கேட்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் வந்தால் எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.